ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரௌனி தான் நான் செய்கிறேன். இது இன்றைக்கி செய்யல, அந்தோனியார் திருவிழாக்கு அடுத்த நாள் 14ஆம் தேதி காலமே 5 மணிக்கு செய்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌனிக்கு நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது குக்கிங் சாக்லேட்னு கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும் கடையில், அதுதான் வாங்கியிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் சின்ன வெட்டி எடுக்கிறேன். இதுகளோட அளவு எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணுண்டா பாருங்கள். சரியா? இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுக்கிறேன். அப்படியே பெரிய பெரிய துண்டாக போட்டால் கரைகிறது கஷ்டம், அதால் தான் இப்படி சின்ன வெட்டி போட்டு அதுக்கு பிறகு தான் நான் இதை ஒரு பவுலில் சேர்த்து டபுள் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெட்டுவோம். சரியா? காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மகனுக்கு ஸ்கூல் டே 14ஆம் தேதி ஸ்கூல் டே. அப்போ 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருவிழா எல்லாம் முடிஞ்சு நைட் தூங்கவே எங்களுக்கு 3 மணி ஆயிட்டுது. அப்போ நான் சொல்லிவிட்டு இரவு என்னால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலமாக தான் செய்கிறேன். இப்போ சாக்லேட் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பட்டர் சேர்க்குறேன். பட்டரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே எடுத்து வைக்கணும். அப்படியே இறுக்கமாக ஃப்ரிட்ஜில் உடனே எடுத்து சேர்க்கக்கூடாது. நல்லா கூல் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இலகி இருக்கணும். இப்போ பட்டரையும் சாக்லேட்டையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு அடுப்பை நிப்பாட்டிடணும். அடுப்பை அப்படியே கொதிச்சு கொண்டு இருக்க தக்கனையாகவே தூக்கி வைக்கக்கூடாது. கொதித்து தண்ணி பொங்க கொதிச்சோன்னு அடுப்பை நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு வச்சுருக்கோம் தானே, அந்த பவுலை தூக்கி அதுக்கு மேலே வைக்க வேண்டியதான். வச்சுட்டு நல்ல பொறுமையாக அப்படியே நாங்கள் கிளறி கொண்டிருக்கோம். தண்டை பாட்டில் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து இப்படி கரைஞ்சி வந்துடும். அடுப்பை போடவே வேணாம், நீங்கள் ஒரு நாளும் போடாதீங்க. அடுப்பை போடாமல் தண்ணி கொதிச்சோன்னே அடுப்பை நிப்பாட்டிட்டு மேலே வச்சுட்டு இப்படியே நீங்கள் கரைஞ்சி கொண்டிருக்க டக்குன்னு இப்படி கரைஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா? நல்லா பட்டர் சாக்லேட் எல்லாம் இந்த மாதிரி கரைஞ்சி வரணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இனி நாங்கள் இப்போ ப்ரௌனியை செய்ய வலிக்கிடுவோம். இப்போ ப்ரௌனி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். ப்ரௌன் சுகர் தான் நான் பாவிக்கிறேன். நான் கூடுதலாக நீங்கள் விருப்பமெண்டா ஒயிட் சுகர் பாவிங்க. ஆனால் நான் இதுக்கு ப்ரௌனிக்கு ப்ரௌன் சுகர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா. இப்போ இந்த சீனியை நான் பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். கிரைண்டர் கப்பில் போட்டுட்டு ஒரு 2-3 சுற்றி எடுத்தோம்னா சூப்பராக இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வந்துடும். இப்போ அதையும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சா, அதுக்கு பிறகு இதையும் ஒரு இடத்துல வெப்பம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டுக்கு மெனி நாங்கள் இப்போ வாங்க ப்ரௌனியை செய்ய வலிக்கிடலாம். இப்போ இந்த பவுலில் தான் நான் ப்ரௌனி செய்ய போகிறேன். இதில் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். நாட்டு சக்கரை நீங்கள் கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சரவணா ஸ்டோருக்கு போனீங்கன்னா நாட்டு சக்கரை கண்டிப்பாக கிடைக்கும், அங்கே இல்லாமே இருக்காது. சரியா? இப்போ நாட்டு சக்கரையை சேர்த்தாச்சு. அதுக்கு பிறகு ப்ரௌன் சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டேன். நாட்டு சக்கரையோடு சேர்த்தாச்சு. சேர்த்து போட்டு இனி பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை ஒன்றொண்டா நான் உடைச்சி பார்த்து தான் விடுறேன். ஏன்னு சொல்லுங்கள், சில வேளை கெட்டு போன முட்டைகளும் வந்துடும் இல்லையா? அதனால தான் ஒரு முட்டையை பவுலில் உடைச்சி பார்த்து இந்த மாதிரி நான் சேர்க்குறேன். நான் ஒரு 6 முட்டையை கிட்ட எடுத்துருக்கிறேன். இந்த 6 முட்டையுமே இந்த மாதிரி தான் ஒன்றொண்டா உடைச்சி பார்த்து நான் சேர்க்குறேன். முட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட நேரத்தோடையே எடுத்து வெளியில் வைக்கணும். இது நான் ஃப்ரிட்ஜில் வைக்காம தான் நான் இந்த முட்டையும் நான் சேர்க்குறேன். சரியா? நான் நைட்டே வாங்கி வச்சபடியாக நல்ல இதாக இருக்குது. இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி ஒன்றொண்டா உடைச்சி பார்த்து நான் வடிவாக 6 முட்டையும் சேர்த்துட்டேன். சேர்த்து போட்டு நான் இதை ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட போகிறேன். அப்படி இல்லாட்டிக்கு விஸ்க் இருந்தால் நீங்கள் விஸ்கால் கூட கலந்து விடலாம். முதல் முட்டை, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை, இந்த 3 சேர்ந்து நல்லா கலப்படுற அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சி விடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். பீட்டர் ஆக ஹீட்டை கூட்டி விட இல்லை. நான் இந்த முதலாவது நம்பரில் தான் சேர்க்குறேன். முதலாவதில் நோட் பண்ண நம்பர் 1ல் விட்டுட்டு அப்படியே நான் நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர், முட்டையெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வந்துடும். பார்த்தீங்களா? கலரே மாறிட்டு முதல் இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் பாருங்களா, பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல வடிவாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நான் மாவை இப்போ சேர்க்க போகிறதில்ல, அதை அரிச்சு போட்டு தான் சேர்க்க போகிறேன். இது நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இங்கால சாக்லேட், டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நான் உருக்கி வச்சுருக்கேன் தானே, இனி இதைத்தான் இதோட சேர்க்க போகிறேன். நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு, ஆனால் நல்லா ஆறி இருக்கணும். நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள அது ஆறிடும். அது பாட்டுக்கு அது சூட்டோடையே சேர்க்கக்கூடாது. சூட்டோடையே சேர்த்தோம்னா முட்டை அதெல்லாம் ஒரு மாதிரி வந்துடும். அதால் சாக்லேட்டும் பட்டரையும் நல்லா உருக்கி போட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆறினோன்னு தான் நாங்கள் இதில் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்ல வடிவாக இந்த ஸ்பெச்சுலாவால் நல்லா கலந்து விட போகிறேன். இனி நான் பீட்டர் யூஸ் பண்ண போகிறதில்லை. முதல் யூஸ் பண்ண நேரம் அவ்வளோ மட்டும்தான். அதுக்கு பிறகு நான் முழுக்க ஸ்பெச்சுலாவால் தான் இப்படியே கலந்து எடுக்கிறேன். சரியா?
இந்த மாதிரி மீதம் இருக்கிற சாக்லேட் அதெல்லாம் ஏன் விடுவான், அதையும் வடிவ வளைச்சிடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் வளைச்சி விட்டாச்சு. சரியா, இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா ஸ்பச்சுலாவால் கலந்து விட போகிறேன். விட்டி அப்புறம் 5 மணிக்கு எழும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கவலை, எனக்கு புள்ள பீஸாவும் கேட்டிருந்தது, அதை எனக்கு செய்ய முடியாமல் போயிட்டுதுன்னு சொன்னால் இரவு நாங்கள் அந்த நிறப்பா திருவிழா எல்லாம் சுற்றி பார்த்து எனக்கு சரியான களைப்பாக போயிட்டு அதோட நான் ப்ரௌனி மட்டும்தான் அவருக்கு செய்து கொடுத்து விட்டுனான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்தாச்சு, சாக்லேட் எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ அது ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் மாவையும் கொக்கோ பவுடரையும் சேர்த்து அரிச்சு எடுக்க போகிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வடிவாக அரிச்சு எடுக்கணுமேன்னு சொல்லுங்கள். மாக்கள்லேயும் சிலது கட்டி கட்டி மாதிரி இருக்கும், அதை விட கொக்கோ பவுடர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கட்டி கட்டி மாதிரி இருக்கும். அதால் ரெண்டையும் சேர்த்து நல்ல வடிவாக அரிச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி அரிச்சு எடுத்துகிட்டு அந்த கட்டைகள் இருக்குது தானே, அது எல்லாத்தையும் வடிவாக கையால் தேய்ச்சி நல்ல வடிவாக அரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தூள் மாதிரி வரும் கொக்கோ பவுடரில், அது எல்லாத்தையும் நல்ல வடிவாக இப்படி அரிச்சு எடுத்தாச்சு. இனி என்ன செய்ய போகிறேன், இந்த அரிச்ச கொக்கோ பவுடரையும் மாவையும் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தான், நீங்கள் அதில் சேர்க்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரேடியாக நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்க இல்லை, ஒரேடியாக கொக்கோ பவுடரையும் மாவையும் அரிச்சு போட்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஸ்பச்சுலாவால் நல்ல வடிவாக மெதுவாக அப்படியே நடுவில் கலந்து கொடுத்து கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நடுவுக்கு வந்து நல்லா கலப்பட்டுரும். இதுக்கப்புறம் நான் பீட்டர் யூஸ் பண்ணல பாருங்கள், ஸ்பச்சுலாவாலாம் கலந்து விடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் விஸ்கால கூட கலந்து விடலாம். எனக்கு அந்த ஸ்பச்சுலா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் நான் அதாலேயே கலந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கலந்து அப்புறம் நாங்கள் எடுத்து இப்படி ஊற்றி பார்க்கும்போது இப்படி மடிஞ்சு விழுவணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். வெனிலா எசன்ஸ் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த கரண்டியால் 3 கரண்டி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட வேண்டியது தான். சூப்பரான ப்ரௌனி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். இதில் அளவுகளை நான் கொடுக்குறேன், நீங்கள் குறைச்சி செய்கிறேன்றாலும் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு அதில் சரியான வாசியாக குறைச்சி கூட நீங்கள் செய்யலாம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்ல வடிவாக எல்லா இடத்துலையும் வெனிலா எசன்ஸ் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் ட்ரேயில் ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஊற்றி பார்க்கும்போது அப்படியே மடிஞ்சு விழுந்து அப்படியே காணாமல் போயிடணும், அந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கெல்லாம் ட்ரே எல்லாம் எடுத்தாச்சா, இப்போ இந்த 3 ட்ரேலேருந்து தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 3 ட்ரேக்கும் சரி சமனாக நான் ஊற்றி எடுக்கிறேன். இது 8க்கு 8 இன்ச்சு ட்ரே தான் நான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்ல கணக்காக வரும் எனக்கு. அதால் தான் என் சின்ன அவன் தானே, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் வச்சு தான் எடுக்கணும். டைமும் போயிட்டு அங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு, மகன் கால் பண்ணிக்கொண்டே இருந்தார், அம்மா கறியண்டு கொடுத்து விடுங்கன்னு. நான் கடன்னு செஞ்சு ஒரு மாதிரி ஒரு 9 மணி 9:05 கொடுத்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு என்ன கவலை, நேற்றே நான் எல்லாம் இரவே செய்திருந்தேன், அடுத்த நாள் பீஸாவையும் செஞ்சு கொடுத்துருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் முடியாமல் போயிட்டு என்ன செய்கிறது, அதோட தான் இன்னொரு வாட்டி பார்க்கலாம், ஆண்டவர்கிட்ட கிருபையில் இன்னொரு தடவை பீஸா செய்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊற்றினா பிறகு இந்த மாதிரி தட்டி விடணும். அப்போ தான் அந்த இடைவெளிகள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் சரியாகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இப்படி குச்சி இருந்துச்சுன்னு சொன்னால் அதால் கூட இந்த மாதிரி இப்படி நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் அப்படி சம அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வடிவாக தட்டி விட்டுட்டு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 10 நிமிஷம் 200 டெம்பரேச்சரில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதை நாங்கள் தூக்கி அப்படியே அவனில் வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி அவனில் வச்சுட்டு எனி டைம் டெம்பரேச்சர் வந்து 200 டெம்பரேச்சர் வச்சுருக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 நிமிஷம் வச்சுருக்கேன், 35 மினிட்ஸ். ஒவ்வொருத்தட்ட அவன் ஒவ்வொரு மாதிரி டைம் வித்தியாசமாகும். எந்த அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம். சரியா, 35 நிமிஷமும் 200 டெம்பரேச்சரும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ 35 நிமிஷத்தால் பார்ப்போம் எங்களோட ப்ரௌனி என்ன மாதிரி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கா, செமையாக வந்திருக்கா, என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி 35 நிமிஷத்தால் இப்போ நாங்கள் பார்ப்போம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 நிமிஷத்தால் செம்மையாக வந்துட்டு எங்கள்கிட்ட ப்ரௌனி. சும்மா துறந்து பார்த்து நாங்கள் குச்சி வச்சு குத்தி எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. துறந்து பார்த்தோமோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதால் நாங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அவனை அந்த டைமுக்கு சரியாக வந்துடும். அதுக்கு பிறகு இந்த டைமுக்கு பிறகு நாங்கள் குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நான் வெட்டி எடுக்க போகிறேன். நான் வெட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், கத்தியில் ஒட்டவே இல்லை, ஒட்டக்கூடாது. ஒட்டா வந்தால் தான் உள்ளுக்கு நல்லா அவிஞ்சிருக்கும் ப்ரௌனி. பாருங்கள், நான் இந்த மாதிரி வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கத்தியை பாருங்கள், ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது. இனி வடிவாக பீஸ் போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸிலே நான் முதல் 2 தான் வச்சேன். எனக்கு சரியான கவலையாக போயிட்டு 2 ப்ரௌனி மட்டுமே கொடுத்து விட, சரி இன்னொரு தடவை பார்க்கலாம், வடிவாக பீஸாலாம் செஞ்சு கொடுத்து விடலாம். என்கிட்ட மகன்கிட்ட பர்த்டேக்கும் ஒன்றும் கொடுக்கல, இவங்கள்ட்ட ஸ்கூலில் கொடுக்கக்கூடாது, கொடுக்குற மாதிரி இல்லை, பர்த்டேக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுலாம் சொன்னாங்களா. அதோட எனக்கு பர்த்டேக்கும் ஒன்றும் கொடுக்கலாம் போயிட்டு. அப்போ அதோட ஸ்கூல் டேக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு கொடுப்போம்னு சொன்னால் எனக்கு இப்படி அந்த நீரப்பட திருவிழா தானே முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு ஒரு மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு ப்ரௌனியை செஞ்சு
செஞ்சு கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த பக்கம் 4 துண்டு 4 பக்கமாக வெட்டிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் 4 துண்டு 4 லைனாக வெட்டிட்டேன்னு சொன்னால் சரி, எங்கள்கிட்ட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிட்டு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றொண்டா எடுத்துகிட்டு நான் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கான சின்ன பாக்ஸ் ப்ரௌனிக்கு மட்டுமே என்று சொன்னால் சின்ன பாக்ஸாக வாங்கியிருக்கலாம். பீஸாக்கும் சேர்த்து வேண்டபடியாக கொஞ்சம் பெருசாக வாங்கினபடியாக நான் ஒன்று செய்யலாம் போயிட்டு அதிலே வச்சு கொடுத்தாச்சு 2 ப்ரௌனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா கடண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நான் இப்படியே வச்சு கொடுக்க எங்களோட அப்பா வந்து பாக்ஸ் அப்படியே மூடி பேக் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்னா பை டட்டா. ப்ரௌனி எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை டட்டா.